ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபங்கள் சேனல்ல இருந்து அன்னி பாவங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன குழந்தைனாரே இங்கே வெளியே கிளம்பிட்டீங்க போல, என்ன ஜாலியா இருக்கீங்க? நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதான் அந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு உங்க அண்ணன் இருக்காருல்ல, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஜாலியா இருங்க. அது போக இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வயசா ஆகுது, அதான் நீங்க சின்ன பையன், இன்னும் எவ்வளவோ வருஷம் இருக்கு, அது வரைக்கும் அவர் பாத்துக்குறாரு. உங்களுக்கு தான் செலவு காசு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஆமா, நீ கொஞ்சம் பெட்ரோலுக்கு 1000 ரூபா வாங்கி தரேன். எதுக்கு நீங்க உங்க அண்ணன் காசை நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க யோசிக்கணும். இருங்க வாங்கிட்டு வரேன். ஏங்க இந்தாங்க வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க நல்லா இருங்க. அவருக்கு தான் திட்டு போகுது. என்ன தம்பி, என்ன காசு வாங்கி 1000 ரூபா வாங்கிட்டு போறான், திட்டுறது கூட தெரியாம பாராட்டுறேன் அப்படின்றதுலயே தெரியலாங்க. என்னங்க தம்பி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன தம்பி, எங்க ஒரு வண்டியில ஒரு பைக்ல ஒரு சக்கரம் மட்டும் சுத்தினா எப்படிங்க வண்டி மூவ் ஆகும்? 2 சக்கரமும் சுத்தணுங்க. நான் டிடி பாசன் மாதிரி ஒரு வீல பாருங்க, காமெடி பண்ணிக்கிறீங்கன்னா வாழ்க்கை சிரிச்சு போயிடும். எப்ப அவர் வந்து வேலைக்கு போவாரு, எப்ப கல்யாணம் பண்றது? இங்க பாருங்க, எவ்வளவு நாளைக்கு நீங்க ஒத்தால அந்த குடும்பத்தை குலைச்சு கொட்டிக்கிப்பீங்க. என்னாலலாம் முடியாது. நீங்க வேணா ஐயோ என் தம்பி அப்படின்னு தெரியலாம், அப்புறம் வேலைக்கு போகல அப்புறம் பாத்துக்கங்க. பேசுறேன் இவ்வளவு என்ன வந்து ஏங்க நான் அப்படிதாங்க பேசுவேன், நான் வந்து எல்லாத்தையும் போய் மூஞ்சியை காட்ட முடியுமா? நான் வந்து போய் டேய் தண்ட சோறு நீ வந்து நல்லா ஏன்டா அப்படி வீட்டுல கிடக்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரி யார் சொல்லணும்? சரி என்ன நீ பாட்டுக்கு வர வேலை வெட்டிக்கு போறது இல்ல, அப்படியே திரியிற. என்ன எப்பதான் நீ போறது ஐடியாவில் இருக்க? நீ ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போய் உட்காந்து எனக்காக சொல்ல, உன் லைஃப் நடக்குன்னு சொல்றேன். நான் இப்படியே வர போற பெட்ரோலுக்காக இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெளியில இருந்த வந்த அண்ணி எனக்கு 500 ரூபா கொடுத்து வெளியில, ஆனா இவன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நொய்யி நின்று இருக்கான். என்னத்த சொல்ல? என்னடா தூரம் வந்தாங்க ஏங்க எதுக்குங்க இப்ப தேவையில்லாம அவர் போட்டு கத்திட்டு சின்ன பையன் அவருக்கு ஏங்க எப்ப பார்த்தாலும் நல்ல பேரும் வாங்கிக்கிறது திட்டவும் செய்யறது பின்னாடி அடுத்தது கொண்டு வந்து போறீங்க. கோவப்படாதீங்க. எவ்வளவு நல்ல அண்ணி இவனு இருக்காங்க. அவ்வளவு பைத்தியம் ஆகிடும். கேட்க சொன்னது அண்ணி தானா? என்கிட்ட எல்லாம் ஏத்தி விட்டுட்டு இப்போ வந்து அவளை சமாதானம் பண்ண பண்ணிட்டு இருக்கா. ஏய் வா, என்ன நீ என்ன என்கிட்ட ஒன்னும் பேசுறேன், நான் ஒன்னும் பேசுறேன். நான் கெட்டவனா வருமா? நானு நீ நல்லவனா இருக்கணும். அப்படி எங்க இது அப்ப நான் சொல்லி தான் நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? இங்க பாருங்க அத்தை ஐயோ என்னங்க பேய் மியூசிக்லாம் போடுறீங்க? என்னடா எப்ப வந்த? இப்பதான் வந்தா வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்படியானே? ஆமா ஸ்நாக்ஸா? மாமா என்ன பண்றது? கவர். சரி என்னண்ணே இது? ஸ்நாக்ஸ்ல கவர் மட்டும் பெருசா இருக்கு. உள்ள தோண்ட வேண்டியது. ஸ்வீட் எந்த பவுன்ல வாங்கினா அண்ணி சொன்னாங்களாக்கோ? கவர் மட்டும் பெருசா இருக்கட்டும், பொருள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பேசியிருக்கா அண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்த, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்க. அன்னைக்கு பிரிக்கலாம். அந்த பிள்ளைல ஸ்வீட்டே வாங்க சொல்லுச்சு. செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆயி போட்டோம், அண்ணி பேச்ச கேட்டு போட்டான், குடும்பத்தை அண்ணி பேச்ச கேட்டு போட்டான், குடும்பத்தை நான் கெடுத்து போட்டேன். ஸ்வீட் வேணுமா? ஐயோ அண்ணி பேச்ச கேட்டுட்டு ஆடுறா. அண்ணி என்னம்மா என்ன நீ எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? தூங்க போறீங்களாக்க? ஆமா எங்க அண்ணே ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப உதாரித்தனமா இருக்கான். என் பொண்ணுக்குலாம் வந்து மருமகன்னு சொல்லி பொம்மை கடை இருக்குமே, அந்த கடையில ஒரு பொம்மை ஓச்சி ஏத்தி வர்றாங்க, சாக்லேட், இதுக்கு நடுவுல ஒரு கடை இருக்கும், இப்ப பேரிச்சம்பளம்லாம் வாங்கிட்டு வருவான். இப்படித்தான் உதாரித்தனமா செலவு பண்ணிக்கிருந்தான். சரி நீங்க வந்தீங்க 5 பைசா செலவு பண்ணீங்க, நல்லா சிக்கனமா ஆக்கிட்டீங்க அண்ணி. அவனோட இன்னொரு முகத்தை திருப்பிட்டீங்க. நீங்க இப்படியே வச்சு ஓட்டுங்க, உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். எங்க குடும்பம் நாசமா போகும். கல்லு மாதிரி இருந்தான், நீங்க தான் நீ செதுக்கிட்டீங்க. செதுக்கிட்டேனா? பேய் சிலையா செதுக்கிருக்கீங்க. ஈவிலா மாறிட்டான். ஈவிலாவா? கஞ்ச பிஸ்னாரி ஆயிட்டான். என்ன புகழ்றல இல்ல சும்மா கரிச்சு குடிக்க போறாள? அப்ப எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க அண்ணன் தான் மெயின் வில்லனே, உங்க அண்ணன் தான் தெரியுமா? அவன் எப்படா இந்த குடும்பத்தை விட்டு எஸ்கேப் போகலாம், செலவு ஃபுல்லா குறைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டே இருந்தான். நான் வந்தோடனே என்ன சாக்கா வச்சு ஃபுல்லா சட்டப்பட அடுத்து வீட்டுல. என்னடி அவ ஏதாவது கேட்டாளா? காசு கேட்டாளா? கபரு என்ன சாக்கா வச்சு நீ பண்றத பூரா முதல்ல ஸ்டாப். சம்பந்தம் இல்லாம எவ்வளவுக்குள்ள போட்டுறாங்க. சொல்ற மாதிரி சொல்லு. நீ சொன்னா நம்ப மாட்டேறாங்க. எங்க வீட்ல ஒண்ணு நம்புறாங்களே. என்ன இந்த மூஞ்சி நம்புறாங்க, இந்த மூஞ்சி நம்ப மாட்டேங்கறாங்க. இது பண்ண தாடி ஏத்துங்க நம்ம எங்கடா டேய் குடும்படா அதெல்லாம். ஓ போ இல்ல நம்ம நல்லதுக்காக தான். இல்ல நம்ம நல்லதுக்கு குடும்பத்தை வாக்கப்படுறது இந்த வில்லி பாட்ட போற அப்படிதான். எங்கடா
ரைட்டுக்கு எதுவும் புதுசா செய்யலையா? எதுவும் செய்யலாம் சாப்பிடுங்க. முதல்ல செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணாதீங்க. ஏங்க நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டாதான் கரெக்டா இருக்கும். உங்க அம்மா எவ்வளவுங்க நகை வச்சிருக்காங்க? அம்மா என்ன தெரியல, எனக்கு அதை கேட்டது நான் இது வரைக்கும் கேட்டது இல்லையா? அது இருக்கு எனக்கு. நான் இவங்க மாதிரி போவேன், எங்க அம்மா சரி நான் சும்மா கேட்டேன். இல்ல அன்னைக்கு ஒரு நெக்லஸ் போட்டாங்க, அப்புறம் வளையல் ஒண்ணு எடுத்து திருப்பி போட்டாங்க. அது பழசாயிரும் சொல்லி திருப்பி தேஞ்சு போச்சு, இன்னொரு வளையல் எடுத்து போட்டாங்க. சரி அதான் கேட்டேன் எத்தனை இருக்கோ என்ன அதெல்லாம் எது கேட்டுட்டு உங்ககிட்ட என்ன இருக்கு அத பாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு அதை பாரு. சரி சாப்பிடுங்க. வேற ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஏங்க நமக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கு? இடம் எங்கெங்க இருக்குன்னு தெரியலையே. தெரியாதா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. என்ன நகை வச்சுட்டு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எங்க இடம் இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது, எனக்கு இல்ல, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. 1 மினிட். அண்ணி அண்ணி சொல்லுங்க நீ சொல்லுங்க நீ. இந்த இவர்தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும். என்னங்க நீ சொல்லுங்க. நகை அம்மா என்ன வச்சிருக்கு? நகை அம்மா கொஞ்சோண்டு தானே வச்சிருக்கு. கொஞ்சோண்டுனா எவ்வளவு வச்சிருக்கு? அது என்ன ஒரு 5 பவுனுக்கு ஒரு சங்கிலி ஒன்று வச்சிருக்கு. ஒரு 5 பவுனுக்கு ஒரு 2-3 செட்டு வளையல் வச்சிருக்கு. அவங்களுக்கு தெரியுது. வச்சிருக்கு. ஆரம்பம் எப்போ வாங்குச்சு? ஆரம்பம் நீ காசு அனுப்பியாமே, அதை சேர்த்து வச்சு நானும் அம்மா தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அம்மா அதுக்கப்புறம் இந்த ஆரத்தை எனக்கு தரேன்னு சொல்லிருக்கு. அப்புறம் சின்னதா ப்ளூ கல்லு வச்சது அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அதுல ஒரு சின்ன மோதிரம், அதே ஷேப்ல ஒரு தோடு மூக்குத்தி வச்சிருக்காங்க. 25 பவுனுக்கு 30 பவுனுக்கு மேல போகும் போல இருக்கு. 40 பவுன் வச்சிருக்காங்க. 40 பவுன் வச்சிருக்கா? எனக்கு தெரியாது இதெல்லாம். இடம் அங்க இருக்கு. இடம்லாம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. எங்க இருக்கு இடம் நம்ம அப்பா வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஒண்ணு வாங்கணும்ல. ஆமா வித்தோம்ல, இன்னும் மறந்துட்டியா நீ? கல்யாணத்துக்கா? அப்புறம் என்ன நீ அப்ப சம்பாரிச்சியா நீ? எந்தெந்த இடத்த கேக்குற எனக்கு புரியல. எந்த இடம்? அந்த நிறைய இருந்துச்சு. இப்ப அங்கங்க இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எது எங்க இந்த மதுரை ஹைவேஸ்ல ஒரு இடம் இருந்துச்சுல, அது வந்து இப்ப ரேட் கேட்டுக்கு இருக்காங்க. அப்பா வித்துட்டு அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு பாதின்ற மாதிரி பேசினாரு. எனக்கு பாதி கல்யாணம் என்ன அப்பா அங்க எப்பா என்ன இடத்துல சும்மா படிக்கிற இந்த இடத்த கேக்குறான்ப்பா. இல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த இடத்த சொல்லவே இல்லையா அப்ப? இல்ல சொல்லலையே. தோண்ட வருது. கோயம்புத்தூர்ல பல்லடம்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆமா அதுக்கு பின்னாடி தங்கச்சி நல்ல விவரமா இருக்கு, எல்லாம் தெரிஞ்சு. கோடீஸ்வரன் நீங்களா? ஆமா வச்சிருந்தாரு, அப்பா வச்சிருந்தாரு. பத்திரம் கூட எங்க வீட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல இருக்கா? கொடுத்து வச்சாரு அப்பா, பத்திரமா வையின்னு. பத்திரம் வீட்ல இருக்கு. அது பத்திரமா இருக்குன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நல்ல அறிவுள்ள இருக்க மையம் வேணும். நீ தான் தத்தியா இருக்க, எங்க என்ன இருக்குன்னே தெரியல. பேசாம நீங்க உங்க வீட்ல இருக்க வேலையை டிசைன் பண்ணிட்டு எங்க குடும்பத்துல வந்து ஜாயின் பண்ணிருங்க. வந்துறோம் உங்க கூட வந்துறோமா? சும்மா அடிப்பேன். ஒழுங்கு மரியாதையா சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு வர்றீங்க உங்க பேர்ல. அப்புறம் இந்த நகை இருக்குல்ல, உங்க அம்மா நகையை வேணா அவ வச்சுக்கிறட்டும், அது நம்ம கொண்டு ஒழுங்கா கேட்டு மரியாதையா வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டு வாசலுக்குள்ள கால் வைக்க கூடாது. எங்க அப்பா 2 பேருக்கு சரி சப்பாதியா பிடிச்சிக்கிறேன்னு உங்க மண்டைய அப்படி பொளந்து சரி பாதியா அப்படி திறந்து விட்டுருவேன் பாத்துக்கங்க. எல்லா சொத்தையும் கேட்டு வாங்கிட்டு வாங்க போ. ஏங்க எங்க ஊர்ல இருந்து ஊட்டி 70 கிலோமீட்டர் தான். பேசாம உங்களுக்கு 5 நாள் லீவ் வருது இல்ல, ஒரு நாள் உங்க வீட்டுல இருந்துட்டு எங்க ஊருக்கு போயிட்டு 2 நாள் டூர் போயிருவோமா? ஆமா போயிட்டு வருவோம். வெயிலா இருக்கு போமா? சரி யோசிச்சு வைங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கேட்டுருச்சு. அண்ணி வாங்க அண்ணி. என்னடா டூரா? எப்படா அது? கரெக்டா சொல்றா. மூந்து பாத்தே கண்டுபிடிக்கிறாங்க. இல்ல அண்ணி, இல்ல உங்க ஊர்ல இருந்து பக்கம் தானே. நீ சும்மா மூக்குலயே ஓடிறாங்க. போயிட்டு அங்க இருந்து கிளம்பி போனோம்னா 2 நாள் நல்லா ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். எங்க வர்றோம்? சரி 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 போலாம். நாம எடுத்து வைக்கிறோம்டா. எடுத்து இதெல்லாம் நல்லா இல்லங்க. மோந்து பார்த்து சாம்பாரா புளிக்குழம்பான்னு கண்டுபிடிப்பாங்க. உங்க தங்கச்சி என்னெல்லாம் கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க. உங்க தங்கச்சியை கட் பண்ணுங்க. கேட்டா பிளான் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, வேலை வந்துருச்சுன்னு சொல்லுங்க, 2 நாளா சென்னை போகணும்னு சொல்லுங்க. தங்கச்சி சொல்லுங்க, சரிப்பட்டு வராது, செலவு பண்ண முடியாது. பேசாம நீங்க போயிட்டு வரீங்களா? நான் வேணா இருக்கட்டுமா? ஆமா நீ அதுவும் கேட்டுருச்சு. ஆனா நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? எதுவுமே இல்ல, பிளான் கேன்சல். Plan cancel ஆ? ஆமா போகலாம். வேலை போயிட்டு சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, அங்க இன்டர்நெட் கிடைக்காது, அதனால இங்கே இருந்தறலாம். அப்ப கேன்சலா? ஆமா எடுத்து வச்சிரா, தண்ணி ஊத்து. எடுத்து வச்சிருங்க. அவங்களுக்கு நான் உங்க மாமாட்ட பேசுனேன். உங்க மாமாவை ஏன் போட்ட பிளான கேன்சல் பண்றீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இன்டர்நெட்ல இல்ல இவருக்கு வேலை இருக்கு. ஒரு நாள் பேச சொல்லுங்க. போயிட்டு வருவோம்டா. போயிட்டு
போயிட்டு வந்துருவோமா. சரி வாங்க இங்க பாருங்க, நான் சொல்லாம பர்ஸையே எடுக்க கூடாது. பெருக்க மாட்டேன் நான். உங்களை கொடுத்து வச்சிடறேன் நான். இங்க வர்றா நீ பாரு, பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்க. அதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும், வேணாம் வாங்க. காஸ்ட்லியாலாம் இருக்காது. நீ நல்லா மலையில இருந்தே விளையாடுறதுனால நல்லா சீப்பா கொடுப்பாங்க. சீப்பா இருக்க நீ என்ன உள்ளூர் கடையில வந்துட்டு நீ என்ன இது எவ்வளவு நேரம் இது? ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்னா சாப்பிட்டா ஸ்டார் ஆயிடலாமா? எவ்வளவு ஒண்ணுடா. ஐயோ ஐயோ. இல்ல கொஞ்சம் வாரமா வரீங்களா? அதுல 1 கிலோ போடுங்க. அதுல 1 கிலோ போடுங்க. அப்படித்தான் உடைய கூட்டு வர வேண்டியதா இருக்கு. ஓ தங்கச்சி ஃப்ரூட்ஸ் வாங்கினா நீ என்ன பாக்கெட்டுக்குள்ள கைய விடுற? காசை கொடுக்கல. காசு எடுக்க கைய மணிக்கட்டோட வெட்டிட்டு பாத்துக்க. சேகுவாராக்கு வெட்டின மாதிரி. நீங்க எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய டைம் அப்படிதான் வாங்கி கொடுப்பேன். அதெல்லாம் முன்னாடி வாங்கி கொடுத்தீங்க. ஒரு அண்ணங்கார தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கறது வந்து இதுமா ஒன்று தொட்டு வர்றது தானம்மா. 98 எனக்கு தேவை கிடையாது. நீங்க வாங்கி கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட நிலம் இருந்துச்சா? ஒரு குண்டுமணி நகை இருந்துச்சா? வாட்ச் இருந்துச்சா? வாங்க வச்சது யார்? ஐடியா கொடுத்தது யார்? குடும்பத்தை நடத்துவது யார்? அப்ப நான் சொல்றது கேட்டு மூடிக்கிட்டு இருங்க. பர்ஸ்ல கையை பர்ச கொண்டாடல. சரி நீ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சியே, உன் தங்கச்சி மட்டும் அது வீட்டுக்கு ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வாங்கிச்சு, உனக்கு 1 கிலோ சேர்த்து வாங்கிச்சா? அப்ப இதுக்கு நீ மட்டும் வாங்குற? பர்ஸ் இனிமே கையில எடுத்தீங்க அவ்வளவுதான். பர்ஸ் போனா போயிட்டு போகுது. இப்பெல்லாம் யார் பர்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்கா? இல்ல யூபிஐ தான். யூபிஐ இருக்குல்ல, போனே என்கிட்ட இருக்கு. அண்ணி எப்படி வாங்கிட்டீங்களா? அடுத்த இடத்துக்கு போவோம். நம்ம எதுக்காக கூட்டிருக்கோம்னா, அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்றேன்னு கூப்பிட்டு இருந்தாருண்ணே. தங்கச்சி மகளுக்கு காது குத்து வச்சிருக்காங்க, நம்ம தான் தாய் மாமிங்க, நம்ம தான் முன்னாடி நின்று எடுத்து செய்யணும், நகை வகையெல்லாம் நம்ம தான் போடணும்னு சொல்றாருண்ணே அப்பா. அதானப்பா நான் வந்து 5 பவுன் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். 5 பவுன் சபையை நிறைச்சு நான் ஒரு 2.5 பவுன் போடுறேன். 2.5 பவுன் போட்டினா நம்ம தங்கச்சி சும்மா சொல்றேன்னு நினைக்காத, நம்ம கூட பிறந்த ஒரே தங்கச்சி, நம்மலாம் இதுக்கப்புறம் ஒன்னா பிறந்து இப்படிலாம் இருக்கவா போறோம்? இதே அப்பாவுக்கா திருப்பி பிறக்க போறோம்? இது ஒரே வாழ்க்கைனே. நம்ம தங்கச்சி நம்ம தானே செய்யணும். மாமா அப்புறம் எப்படி மதிப்பாரு? கரெக்ட். ஒரு நிமிஷம் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன் நான். அப்படியா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு. சரி போயிட்டு வாங்க. அன்னிக்கிட்டியா? அடுத்து அண்ணன் நல்லவரு, சொன்னா புரிஞ்சுக்குவாரு. 5 பவுன் செய்யலாம்டா. என்னன்னா இப்ப செய்யறத பத்தி ஒண்ணும் கிடையாது. இப்பதான் கிரய பிரசவம் வச்சிருக்கேன், அந்த பிள்ளை வச்சு முடிச்சுது. இப்ப வீடு கட்டி முடிச்ச கையோட திருப்பி இந்த ஃபங்க்ஷன் வச்சா எப்படி செய்வோம்னு ஒரு இது வேணாமா? கொஞ்சம் தள்ளிக்கிட்டு வைக்க வேணாமா? அந்த பிள்ளைக்கு அறிவு இல்லாம தான் வைக்கிது. நான் நீங்களும் தேடிட்டு வந்து 5 பவுன் செய்வோம் 4 பவுன் செய்வோம்னா எப்படி செய்வோம்? ஆளுக்கு 1 பவுன் அப்படி செய்வோம். 2 பவுன் 2 பவுனா போட்டு 4 பவுனாச்சு பண்ணிடுவோம். 4 பவுன் அண்ணே இல்லனா நீ ஒரு இருங்க பாத்ரூம் போய் 4 பவுன் நான் போட்டுக்கிறேன். இல்லடா அதுல இன்னொருத்தர பாத்து போய் அண்ணே இல்லடா 4 பவுன் நான் 1 நீ 3 செய்யறத பத்தி ஒண்ணு இல்லடா. அப்புறம் அது வந்து நாளை சொல்லு கடனா போயிடும். அப்புறம் நான் வந்து 4 பவுனா 3 பவுனா இருக்கு, நான் என்கிட்ட இருக்கிறத நான் செய்யறேன். அதே மாதிரி நீ ஈக்குவலா செஞ்சுட்டு போயிடும். என்ன சொல்றேன்? அப்பா மூஞ்சிய பாருங்க, அதெல்லாம் ரொம்ப சரி 1.5 முடியாது. அவர் இருக்கிறப்ப நல்லா மனசார ஏதாவது பாத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா உட்காந்து அப்படி ஒரு போட்டோ எடுத்து நடுவுல மாட்டேன். அந்த காது குத்துல தானே அதெல்லாம் பண்ண முடியானே. அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக உட்காந்து நான் வந்து செய்முறை எடுக்க முடியுமாக்கு? நீங்க வந்து போட்டோ எடுப்பீங்க, நீங்க ஒத்துமையா இருப்பீங்க. என்ன வாய்ஸ் மட்டும் வேற எங்க வருது? சம்பாதி எப்படி நல்ல வாய்ஸ் சொன்ன சம்பாதி அவன் 4 போட்டு எப்ப திருப்பி வாங்குறது? அண்ணே 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 இப்ப தங்கச்சி பொம்பளை பிள்ளை வச்சா நீ சடங்கு வேற செய்யணும். இன்னி சடங்கு முடிச்ச உடனே கல்யாணத்துக்கு செய்யணும். தாய்மாமா அண்ணே என்னண்ணே லிப் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, வாய்ஸ் எல்லாம் அண்ணி வாய்ஸ் வந்து அண்ணி வாய்ஸ் கேக்குதா? ஆமா. ஓ அங்க இருந்து எடுத்து வந்து அப்படியே ஒப்பிச்சிருக்கியா? இல்ல அண்ணே அழகா இருந்தியேடே, இப்படி தெலுங்கு பட டப்பிங் லெவலுக்கு போயிட்டியேடே. என்னடா என்ன வாயை ஒதுக்கி இருக்காரு? எப்பா அப்பா ஐயோ அப்பாவுக்கு ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஒரு கோமா இல்லையா? டாக்டர் உங்களுக்கு இருக்காரு. ஆளுக்கு நான் 1 பவுன் நீ 1 பவுன் 2 பவுனா போட்டுட்டு போய். நீ வந்தவனே ஆடுற இல்லடா ஏன் இருக்காதே இருக்குடா? அப்புறம் மாறிட்டியேனே இப்படி? இல்லடா அப்படி நினைக்காத. செலவை நீ பாரு, உன்னால முடியுது, நீ பண்றேன்னு சொல்ற. என்னால முடியல. உனக்கு கல்யாணம் நீயும் ஒண்ணும் பண்ண மாட்டேன்றாங்க, பண்றீங்களோ விட மாட்டேன்றாங்க. நீ காலம் வரும், அந்த காலம் வரும்போது நான் உன்கிட்ட அப்பா மூஞ்சிய பாருனே, இந்த மூஞ்சிய பார்த்துமானே உனக்கு அப்படி பார்க்க முடியாம தான் உன்னை பார்த்து பேசிட்டு இருக்கேன் நானு. 1/2 பவுன் நீ வருவடா ஒரு நாள், நீ எழுதி வச்சுக்கலாம். நீ உன்னை பார்த்து உனக்கு வாய்ஸ் மாறும், ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டுறேன் உனக்கு. நான் பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுறாங்க ஆம்பளை பசங்க. அண்ணி நல்லா இருங்க அண்ணி. என்னப்பா 5 பேர் தான் செஞ்சிருவான். 5 பவுன்ல எப்படி செய்ய முடியும்? 1 பவுன் தான் செய்ய முடியும். ஓ பெர்ஃபார்மன்ஸ் வேறயா? ரைட். WWF தோத்துரும் போலயே. இது வேற லெவலுக்கு. மாமியார் பாவங்களை விட அன்னி பாவங்கள் பயங்கரமா இருக்குது. அது பேய் பிஜிஎம்லாம் போட்டு பாடுறப்போ அது என்ன சொல்றது வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் தாங்க. அதாவது அவங்களும் செய்ய மாட்டேன்றாங்க, சரி நாங்களாவது கூட போட்டுக்கணும். அது எப்படி எங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆச்சு, நான் செய்யறது தான் நீயும் செய்யணும்னு சொல்லி அது ஒரு மாதிரி கலவரமா போகுது. அது நடக்கிறது உண்மைதான். வாய்ஸ் மட்டும்தான் இங்கே வெறும் லிப்பு தான் இங்கே ஆடுது. வாய்ஸ்லாம் வேற தான் வரும். அது கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு.
முன்னெல்லாம் எப்படின்னா அண்ணன் வந்து வாய் திறக்க மாட்டாங்க, அண்ணியே பேசி பேசி கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. இப்போ அப்படியே உஷாராயிட்டாங்க, டபுள் ரோல் பண்ணுது. இங்கே வந்து நல்ல இது பேசிட்டு பின்னாடி போய் சொல்லி அண்ணனை ட்ரிகர் பண்ணி விட்டு இப்போ எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஹஸ்பண்ட் தான் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஹஸ்பண்டும் நிறைய பண்றாங்க. அதாவது அண்ணி வந்துட்டா அது இப்போ தங்கச்சி சாயத்துக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அண்ணியை வச்சு அது ஒரு மூவ் பண்றாங்க. அப்படியே நடக்குது இப்படி நடக்குது. ஸோ 2 விதமா இருக்குன்றதும் புரிஞ்சது. ஓகே, எங்களை விட பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.